வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலின் உள்ளே சித்தர்குளம் என்றழைக்கப்படும் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. பக்தர்கள் ஒரே இடத்தில் நின்று சிவனையும் விஷ்ணுவையும் தரிசனம் செய்யும் அரிய வகை நிகழ்வு நடந்து வருகிறது. குலசேகர ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் ஆகியோரால் 32 பாசுரங்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற தலம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இங்கு மூலவர் கோவிந்தராஜர் அனந்த சயன கோலத்திலும் உற்சவரான தேவாதி தேவன் அமர்ந்த நிலையிலும் எழுந்தருளியுள்ளனர். புண்டரீகவள்ளி தாயார் சன்னதி நிறுத்த சபை அருகே தனியே அமைந்துள்ளது. இந்த கோவிலின் விமானராஜ கோபுரங்கள் மகாமண்டபம் ஆகியவை 30 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோஷனம் இன்று காலை துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆயிரங்கால் மண்டபம் முன்பு உள்ள நடன பந்தலில் 7ஆம் கால யாகசாலைகள், புனித நீர் கலசங்கள் வைக்கப்பட்டு விஸ்வக்சேன ஆராதனம், அகல்மஷ ஹோமம், பஞ்சகவி பிரசானம் மற்றும் வாஸ்துசாந்தி ரக்ஷாபந்தனம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மேலகரம் அக்ரஹாரத்தில் ஸ்ரீ மகா கணபதி திருக்கோவில் அருகில் இந்திர விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் தீபாவளி அமாவாசை தினத்தன்று பூமாதேவியை வணங்கி மண்ணெடுத்து அதில் பசுவும் கன்றும் செய்து 21 நாட்கள் மகா கணபதி திருக்கோவிலில் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்துவார்கள். மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் நாடு செழிக்கவும் கொடிய நோய்கள் எதுவும் மக்களை தாக்காமல் இருக்கவும் வழிபாடு நடக்கும். சிறப்பு வழிபாடு நிறைவு பெறும் நிலையில் இறைவன் கிருஷ்ணனின் லீலைகள் குறித்து பாடல்களை பாடியும் பெண்கள் குழந்தைகள் கோலாட்டமாடியும் பாடியும் வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாடுகளை சௌந்தர்யா மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் திரளான பெண்கள் மேற்கொண்டு விமரிசையாக நடத்தினர். இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு பூமிநாதர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தர்மசம்வர்த்தினி அம்பாள் சமேத பூமிநாதர் கோவில் அமைந்துள்ளது. சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கும் சிவபெருமான் 16 விதமான தோஷங்களை நீக்குவதாக மாமுனிவர் அகத்தியர் தனது ஓலைச்சுவடிகள் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளன.
இந்நிலையில் இக்கோவிலை பழமை மாறாமல் புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த கடந்த வருடம் ரூபாய் 39.50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 21 ஆண்டுகளாக பல நெருக்கடிகளை தாண்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பணி துவங்கப்பட்டது. கடந்த நவம்பர் 1ஆம் தேதி காலை 9 மணியளவில் திருக்காவேரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அன்று மாலை 6 மணிக்கு முதல் கால பூஜையான விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், பஞ்சகாவிய பூஜை, கலச பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதியான நேற்று காலை 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் இருந்து பூர்ணாகுதி முடிந்து கடம் புறப்பட்டு பிற்பகல் 10:30 மணிக்கு பூமிநாதர் கோவில் கோபுர கலசங்களுக்கு சிறப்பு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஜமீன்முத்தூரில் பழமை வாய்ந்த தேவாங்க வம்சம் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் ஜீர்ணோதாரண புனருத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெற்றது. சுப்ரபாத திருப்பள்ளி எழுச்சி, விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய வாகனம், துவார தோரண வேதிகா பூஜையுடன் மகா பூர்ணகூதி தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் இருந்து திருக்குடங்கள் புறப்பட்டு மூலாய கோபுரம், கரிவார கோபுரங்கள், மூலவர் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் மற்றும் கரிவார தெய்வங்களுக்கு மேலகாலங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பொன்னியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கேட்கும் வரம் தரும் முனீஸ்வரர் சுவாமியை மணவூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர். இக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்ற மகா கும்பாபிஷேகம் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்கள் மங்கள பூஜை நிறைவு பெற்ற நிலையில் இன்று 52வது நாள் விழாவையொட்டி அம்பாள் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. சிறப்பு பூஜைகள் மணவூர் கிராம மக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் முனீஸ்வர சுவாமி பக்தர்கள் செய்திருந்தனர்.
ஸ்ரீமுண்டீஸ்வரர் சிவாலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது குடமுழக்கு விழா. திருவாரூர் மாவட்டம் பவித்ரமாணிக்கம் பகுதியில் பிரசித்தி பெற்ற மனோன்மணி அம்பிகா சமேத ஸ்ரீமுண்டீஸ்வரர் சிவாலயம் அமைந்துள்ளது. சிறப்புமிக்க இத்தலத்தில் கும்பாபிஷேக விழாவிற்கான கோவில் புனரமைக்கும் பணிகள் முடிவடைந்து கடந்த 1ஆம் தேதி விநாயகர் ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது. இன்று வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியம் இசைக்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவை காண்பதற்காக பவித்ரமாணிக்கம் கிராம மக்கள் மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கோவிலில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தீராத நோய் தீரும், கணவன் மனைவி உறவு வலுப்படும் என்பது ஐதீகம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகில் இடையன்கோட்டையில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பரம்பரை ஜமீன் குடும்பத்தாருக்கு பாத்திக்கப்பட்ட இந்த கோவிலில் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கும்பகலசங்கள் தீர்த்தங்கள் விடப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அம்மனை தரிசனம் செய்தனர். இந்துக்கள் நடத்திய கும்பாபிஷேக விழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழனிகள் பிடிமண் கொண்டு வந்து கட்டப்பட்டதாக கூறப்படும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கோவிலில் 13 ஆண்டுகளுக்கு பின்பு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு ராஜகோபுரம் உட்பட கருவறை விமானங்களுக்கு பாலாலய சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெற்றது. 17 கருவறை விமானங்கள் அத்தி மரப்பலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இன்று நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபாடு செய்தனர். சுமார் 70 லட்சம் மதிப்பீட்டில் இந்து அறநிலையத்துறை அறிவுறுத்தலின்படி உபயதாரர்கள் மூலம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக இந்து அறநிலையத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மேல்நெல்லி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ இளந்தியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் வைத்து 2 நாட்கள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் இளந்தியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளான விநாயகர், பாலமுருகர், ஸ்ரீ அபிராமி, ஸ்ரீ வைஷ்ணவி, மாதேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, துர்காதேவி ஆகிய சன்னதிகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் மேலதாளங்கள் முழங்க ஆலய கோபுர விமான கலசம் மற்றும் சன்னதிகளில் உள்ள மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகம் முடிந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி,
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தைரியமாய சலிலாரத கற்பற்ற மகா பெரும் பேரானது நமக்கெல்லாம் ஓம் சாஹா ஓம் ஸ்ரீம் பம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கௌரீனவாய சலிலாரித சத்தேகவதீர்வதீசா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பகூரி சஹஸ்ராட்சராவரமேத்யோமன் திருவண்ணாமலை திருவூடல் திருவள் அமைந்துள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கி கணபதி ஹோமம், கோபூஜை, மகா பூர்ணகோதி உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள், யாக பூஜைகள் நடைபெற்றன. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் போத 3ஆம் மற்றும் 4ஆம் கால யாகசாலை பூஜை, 108 கலசாபிஷேகம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலய கோபுர உச்சிகள் கலச புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சிவாய பாகிமா